ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, என்னென்ன குவாலிட்டி எனக்கு இருந்தது அப்படின்னா பேங்க் சைடுல எனக்கு லோன் கிடைக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேர் கேட்கறாங்க. அதுக்கான பதிலை பத்தி பார்த்துடலாம். பேங்க் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப நாம கஸ்டமருக்கு அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பணம் வட்டியோட திரும்ப பேங்க் வருமா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கு என்னெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்களுக்கு வருமானம் என்ன அப்படிங்கறத பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், மாசமான சம்பளம் 25,000 அக்கௌண்ட்ல வாங்குறேன் அப்படின்னா இது உங்களுக்கு முக்கியமான குவாலிஃபிகேஷனை பார்ப்பாங்க. ஒண்ணு இல்ல, நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த தொழிலுக்கான ரெக்கார்ட்ஸ் என்ன, உதாரணத்துக்கு நான் ஜிஎஸ்டி வச்சிருக்கேன்னா அதை மெயின்டைன் பண்றேன்னா, மாசம் மாசம் அந்த 3BR காப்பி நான் ஃபைல் பண்றேன்னா இப்படிங்கிற விஷயங்கள் பார்ப்பாங்க. இந்த ரெண்டுமே இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அந்த அக்கௌண்ட் அமௌண்ட் மெயின்டைன் பண்றேன்னா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இது வந்துட்டு இன்கம்க்கான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், வருமானம் நல்லா இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி வாங்கின லோன் எப்படி கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத முக்கியமா பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நான் பழைய லோன் வாங்கியிருக்கேன், நான் டைமுக்கு ரீபே பண்ணல அப்படின்னா நம்ம எவ்வளவு நல்ல சேலரி வாங்கியிருந்தாலும் பேங்க் நமக்கு வந்துட்டு லோன் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க நான் வந்துட்டு இப்பதான் முதல் லோன் வாங்க ஆரம்பிக்கிறேன், மாசம் சம்பளம் அக்கௌண்ட்ல வாங்குறேன் அப்படின்னா தாராளமா வந்துட்டு லோன் வந்துட்டு பேங்க் சைடு கொடுப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் பேங்க் சைடு எதிர்பார்க்கறது, இந்த நம்ம பர்சனல் நம்பி அமௌண்ட் கொடுத்தா வட்டி முதலோட இந்த பேங்க்குக்கு திரும்ப அந்த பணம் வந்துடும் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை தான். சேலரி பர்சனலா இருந்ததுன்னா அக்கௌண்ட் கிரெடிட் சேலரி முக்கியம். செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்ததுன்னா ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ, ஐடி ஏதாவது ஒண்ணு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சின்ன கடை வச்சிருக்கேன் அப்படின்னாலும் அந்த கடைக்கான லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழிலுக்கு வருமானம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்பாங்க. ரைட்டுனா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சிபில் கேட்டகரியை வச்சு கொடுப்பாங்க. உதாரணம் நான் சிபில் வந்து ஒரு 8 மெயின்டைன் பண்றேன், நான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், கரெக்டா ரீபே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த பர்சனே ஒரு கூப்பிட்டு வந்துட்டு ஒரு 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு லோன் வந்துட்டு கொடுப்பாங்க. ரீபேமெண்ட் பொறுத்துதான் புது லோன் வந்து அப்ளை பண்றது எல்லாமே சாத்தியம். லோன் விஷயமா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தது அப்படின்னாலும் மேல நம்பர் கொடுத்துருங்க, அது கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.